அளவுக்கு மீறிய சிந்தனை. முதல்ல அளவுக்கு அதிகமா யோசிக்கிறதுனா என்னன்னு தெளிவா புரிஞ்சுப்போம். இது ஒரு முடிவில்லாத சூழல். ஒரு பிரச்சனையை பத்தி யோசிப்போம், ஆனா எந்த தீர்வையும் நோக்கி போக மாட்டோம். பயம் மட்டும்தான் அங்கே மிஞ்சும். இத ஒரு உதாரணத்தோட சொன்னா உங்களுக்கு சுலபமா புரியும். இப்போ இருக்கிற சூழல்ல நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பயம், வேலை போயிடுமோங்கிற பயம். அலுவலகத்துல ஏதோ ஆட்குறைப்பு நடக்குதுன்னு ஒரு வதந்தி வருதுன்னு வச்சுப்போம். அளவுக்கு அதிகமா யோசிக்கிறவங்க மனநிலை எப்படி இருக்கும் தெரியுமா? உடனே மனசு கற்பனை குதிரைய ஓடவிடும். ஐயோ, நாளைக்கு என்ன வேலையை விட்டு நீக்கிட்டா என்ன பண்றது? கையில வேற சேமிப்பு பெருசா இல்லையே. அடுத்த வாரம் வீட்டு வாடகை கொடுக்கணுமே, பசங்களுக்கு பள்ளிக்கூட கட்டணம் கட்டணுமே, வீட்டுக்கான மாத தவணை இஎம்ஐ கட்டணுமே. வேலை போன விஷயம் தெரிஞ்சா சொந்தக்காரங்க என்ன நினைப்பாங்க? என் பொண்டாட்டி பிள்ளைகளை நான் எப்படி காப்பாத்த போறேன்? நடுத்தெருவுக்கு வந்துடுவோமா? இப்படி இன்னும் வேலையே போகல, ஆனா அதுக்குள்ள நடுத்தெருவுல நிக்கிற மாதிரி கற்பனை பண்ணி பதறி வேர்த்து விறுவிறுத்து போயிடுவாங்க. இதுதான் அளவுக்கு மீறிய சிந்தனை. இங்கே தீர்வு பத்தி யோசிக்கல, நடக்காத ஒரு விஷயத்த நினைச்சு பயத்தை வளர்த்துக்கிட்டே போறோம். இது உங்களை முடக்கி போட்டுடும். பிரச்சனைக்கு தீர்வு காண்பது சரி. இப்போ இதே சூழ்நிலையை பிரச்சனைக்கு தீர்வு காண்ற மனநிலையில இருக்கிற ஒருத்தர் எப்படி கையாள்வாருன்னு பார்ப்போம். அவருக்கும் பயம் இருக்கும், வேலை போயிடுமோங்கிற கவலை அவருக்கும் இருக்கும். ஆனா அவர் யோசிக்கிற விதம் வேற மாதிரி இருக்கும். இது ஒரு குறிக்கோளை நோக்கிய பயணம். அவர் என்ன யோசிப்பாருன்னா, சரி, அலுவலகத்துல ஆட்குறைப்பு பத்தி பேசுறாங்க, ஒருவேளை என்னையும் வேலையை விட்டு அனுப்ப வாய்ப்பு இருக்கு. அப்படி நடந்தா நான் அடுத்து என்ன செய்யணும்? என் கையில இப்ப எவ்வளவு பணம் இருக்கு? வேலை இல்லாம எத்தனை மாசம் சமாளிக்க முடியும்? வேற எந்தெந்த நிறுவனத்திலே வேலை வாய்ப்பு இருக்குன்னு விசாரிப்போம். என்னுடைய வேலை விண்ணப்பத்தை ரெஸ்யூம் தயார் பண்ணி வைப்போம். தேவைப்பட்டா செலவுகளை எப்படி குறைக்கலான்னு குடும்பத்துக்கிட்ட பேசுவோம். வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? முதல் நபர் பயத்துல உறைஞ்சு போய் நிக்கிறாரு. இரண்டாவது நபர் பிரச்சனை வந்தால் அதை எப்படி சமாளிப்பதுன்னு திட்டம் போடுறார். இதுல ஒரு முன்னேற்றம் இருக்கு, ஒரு நம்பிக்கை இருக்கு. அறிகுறிகள் மற்றும் காரணங்கள். நம்ம ஓவர் திங்கிங் பண்றோம்னு எப்படி கண்டுபிடிக்குது? ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப மனசுல ஓட்டிட்டே இருப்பீங்க, ஆனா முடிவு கிடைக்காது. குறிப்பா, ஏன் இப்படி ஆச்சு, எப்படி இப்படி ஆகலாம், இன்னும் கடந்த காலத்தை நோண்டிக்கிட்டே இருப்போம். இதுக்கு இன்னொரு பெரிய காரணம் கடன் பிரச்சனை. கடன் அதிகமா இருக்கிறப்போ நிறைய பேர் அளவுக்கு அதிகமா யோசிச்சு உடம்ப கெடுத்துப்பாங்க. கடன் கொடுத்தவன் வீட்டுக்கு வந்துட்டா என்ன பண்றது? அசிங்கமா போயிடுமே, எல்லாரும் கேவலமா பேசுவாங்களே, இப்படி பயந்து பயந்து போன் அடிச்சாலே பதறுவாங்க. இது அந்த பிரச்சனையை தீர்க்காது, மாறாக மன அழுத்தத்தை தான் கொடுக்கும். இதைத்தான் பகுப்பாய்வு முடக்கம், அனாலிசிஸ் பேரலிசிஸ் சொல்லுவாங்க. அதாவது யோசிச்சு யோசிச்சு எதுவுமே செய்ய முடியாம போற நிலைமை. இதுவே தீர்வு காண்ற மனநிலை இருந்தா மொத்த கடன் எவ்வளோ, எதை முதல்ல அடைக்கலாம்,